The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் காய்கறிகளின் வரத்து குறைவு காரணமாக விலை அதிகரித்திருக்கிறது. அதே சமயம் திருச்சியில் காய்கறிகளின் விலை சற்று குறைந்திருக்கிறது. இது குறித்து விவரங்களை வழங்குவதற்காக மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து சந்தையிலிருந்து மணிகண்ட பிரபுவும் திருச்சியிலிருந்து பிருந்தாவும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நேரடியாக நாம் கேட்கலாம். முதலில் மணிகண்ட பிரபு, மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காய்கறிகளின் விலை அதிகரிச்சிருக்கு, வரத்து குறைய என்ன காரணமா சொல்றாங்க? விக்னேஷ், தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக மதுரை காய்கறி சந்தைகளுக்கு காய்கறிகளினுடைய வரத்து குறைவாக இருக்கிறது. அதன் காரணமாக காய்கறிகளுடன் விலை சற்று அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கோடை வெயிலோடு கோடை மழை என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பெய்தது. இதன் காரணமாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மதுரை காய்கறி சந்தையில் காய்கறிகளினுடைய விலை உயர்ந்திருக்கிறது. மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையை பொறுத்தமட்டில் 1000 டன் அளவிற்கு காய்கறிகள் கொண்டு வரப்படும் நிலையில் அது பாதியாக குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக 30 ரூபாய் 40 ரூபாய் இருந்த கத்தரி 60-70 ரூபாய்க்கும், அதே போல வெண்டைக்காய் 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 70 ரூபாய்க்கும், கடந்த வாரங்களில் 120 ரூபாயாக இருந்த இஞ்சி 160 ரூபாய்க்கும், 50 ரூபாயாக இருந்த மல்லி 170 ரூபாய்க்கும் விலையேறியிருக்கிறது. தொடர்ச்சியாக மலை பிரதேசங்களில் இருந்து வரக்கூடிய காய்கறிகளினுடைய வரத்து என்பது வெகுவாக குறைந்திருப்பதால் அந்த நீர்ச்சத்து காய்கறிகளினுடைய விலை அதிகமாகவே உயர்ந்திருக்கிறது. மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் காய்கறிகளினுடைய விலை உயர்வதற்கு என்ன காரணம், அது குறித்து இங்க வியாபாரிகள் இருக்கிறார்கள், அவர்களும் கேட்கலாம். ஆனா என்னென்ன காய்கறிகள் தொடர்ச்சியா விலை உயர்வா இருக்குது, என்னென்ன கம்மி? போன ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை விலைவாசி கொஞ்சம் கம்மி. போன ஞாயிற்றுக்கிழமை பீன்ஸ், முருகை பீன்ஸ் 180 ரூபா, இந்த ஞாயிற்றுக்கிழமை 100 ரூபா 110 ரூபா. போன ஞாயிற்றுக்கிழமை வெண்டிக்காய் 50 ரூபா, இந்த ஞாயிற்றுக்கிழமை கிலோ 20 ரூபா 25 ரூபா விற்கிது. கத்திரிக்காய் அதே மாதிரி கிலோ 30 ரூபா 25 ரூபா இந்த ஞாயிற்றுக்கிழமை. போன ஞாயிற்றுக்கிழமை கிலோ 50 ரூபா வித்துச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா விலைவாசியுமே கிலோவுக்கு 50 ரூபா 30 ரூபா 20 ரூபா கம்மி. இதே எல்லாமே வேற. விக்னேஷ், நீங்களே கேட்டிருக்கலாம், அதாவது கடந்த வாரம் தொடர்ச்சியாக மழை பெய்ததன் காரணமாக விலை அதிகமாக இருந்தது. தற்போது இந்த சீதோஷ்ண நிலை என்பது சரியாக இருப்பதனால், குறிப்பாக மீண்டும் வெயிலடிக்க தொடங்கி இருப்பதால் காய்கறிகளினுடைய வரத்து என்பது சரியாக இருப்பதால் விலையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சற்று குறைவாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். விக்னேஷ். மணிகண்ட பிரபு, நீங்க இணைப்பே இருங்க. திருச்சியில என்ன நிலவரம் என்பது குறித்து பிருந்தாவிடம் கேட்கலாம். பிருந்தா, இப்ப மதுரையோட நிலவரத்தை பார்த்தோம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? வரக்கூடிய நாட்களில் இது மேலும் குறைய வாய்ப்பு இருக்கா? விக்னேஷ், பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த வெயில் மற்றும் மழை, இந்த பருவநிலை மாறி மாறி வந்ததன் காரணமாக காய்கறி விலைகள் திடீரென விலை உயர்வை சந்தித்தது. குறிப்பாக திருச்சி காந்தி சந்தையில கடந்த வாரம் காய்கறிகளின் விலை என்பது 100 ரூபாய்க்கு அதிகமாக தான் அனைத்து காய்கறிகளுடைய விலையும் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பீன்ஸ் எல்லாம் கிலோ ஒன்றுக்கு 180 ரூபாய் 200 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டது. பாகற்காய் 80 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இந்த கடந்த ஒரு வாரமாக மழைப்பொழிவு குறைந்ததும் வெயில் சீராக இருந்ததன் காரணமாக வரத்து அதிகரித்துள்ளதால காய்கறிகளின் விலை என்பது கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய் வரை விலை குறைவை சந்தித்திருக்கிறது. இன்றைய நிலவரப்படி திருச்சி காந்தி சந்தையில் பீன்ஸ் கிலோ ஒன்றுக்கு நாட்டு பீன்ஸ் 100 ரூபாய் தொடங்கி 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அவரைக்காய் 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கும், பாகற்காய் 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்கும், நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்று 50 ரூபாய்க்கும், புடலங்காய் 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரையிலும், வெண்டைக்காய் 40 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இன்று விலை அதிகரித்து காணப்படுவது பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. கொத்தமல்லி அரை கிலோ கொள்ளளவு கொண்ட கொத்தமல்லி கட்டு 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக கடந்த வாரம் விற்பனை செய்த காய்கறிகளை காட்டிலும் தற்போது காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒரு சில காய்கறிகளின் விலை என்பது கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய் கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்சி காந்தி சந்தையில் அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காய்கறிகளுடைய வரத்து அதிகரித்திருக்கு, ஆனா விற்பனை எப்படி இருக்குது என்பது குறித்து வியாபாரிகளிடமே கேட்கலாம். போன வாரம் விலை எல்லாம் அதிகரிச்சிருந்துச்சு, இப்ப விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? விற்பனை எப்படி இருக்கு? விலை குறைஞ்சுதான் இருக்கு, எல்லாமே விலை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போதைக்கு விற்பனை இல்லை, எல்லாமே உற்பத்தி அதிகரித்து வந்திருக்கனால விற்பனை இல்லை. மல்லி விலை மட்டும் தான் விலை ஜாஸ்தி, அவ்வளவுதான். கடந்த வாரம் பீன்ஸ் எல்லாம் விலை அதிகமா இருந்துச்சு, கிலோ 100 ரூபாய்க்கு மேல விற்பனை செஞ்சு. இப்ப எப்படி இருக்கு விலை? மக்கள் எப்படி? இப்ப 100 ரூபாய் விக்குது.
100, 120 அதான் விற்குது. அதுக்கு கம்மி இன்னும் ஆகலை. பீன்ஸும் மல்லி விலை குறையல, மீதி எல்லாமே விலை குறைஞ்சிருச்சு. குறைய வாய்ப்பு இருக்கு. விக்னேஷ், வியாபாரிகள் தெரிவித்ததை பார்த்திருக்கலாம். கடந்த வாரத்தை காட்டிலும் சரியாக ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த விலை ஏற்ற இறக்கம் என்பது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் காந்தி சந்தையினுடைய காய்கறி விலை நிலவரத்தை பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா காய்கறிகளுடைய விலை என்பது கணிசமான குறைவை சந்தித்திருக்கிறது. இதே வானிலை நிலவுகின்ற பட்சத்துல வரும் காலங்களிலுமே காய்கறிகளுடைய விலை என்பது மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இப்படியாக திருச்சி காந்தி சந்தையினுடைய விலை நிலவரம் என்பது இருக்கிறது. விக்னேஷ், திருச்சி, மதுரை 2 இடங்களிலுமே கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் காய்கறியின் விலை கணிசமாக குறைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிருந்தா மற்றும் மணிகண்ட பிரபு இருவருக்கும். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.